அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாரும் நாள் முழுக்க அரும்பாடுபட்டு உழைக்கிறோமே, அது எதுக்காக? நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகத்தானே, மகிழ்ச்சியாக இருப்பது அப்படின்றதுக்காகத்தானே. நம்ம என்ன பண்ணாலும் அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தர வேண்டும், இல்லைன்னா அதை பண்ணுறதுல அர்த்தம் இருக்கா? இல்லை. அதனால தான் என்னென்னமோ இந்த மனுஷன் பண்ணி பார்க்குறான். புத்தகங்கள் படிக்கிறான், தொலைக்காட்சி பார்க்குறான், அப்புறம் திரைப்படம் பார்க்குறான், விளையாடி பார்க்குறான், அப்புறம் விதவிதமான உணவுகள் உண்டு பார்க்குறான், என்னென்னமோ ஆடை அணிகலன்கள், பண்டிகைகள், திருவிழாக்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்கள், திருமணம் பண்ணி காதலிக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, புள்ள பற்றி எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்ன்றதுக்கான முயற்சி, அவ்வளவுதானே. ஆனால் பாருங்கள், இது எதனாலாவது வருகின்ற மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கிறதா? கல்யாணத்துக்கு முன்னால் அவள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிற பையதான் கல்யாணமான 3 மாதத்தில் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, உங்கள் பேச்சை கேட்டிருக்கணும்ப்பா, அவள் சரியில்லைப்பா அப்படின்னு அப்பா கிட்டக்க வந்து முறையிடுறான். டேய், எனக்கு தெரியும்டா, நானும் இதே மாதிரி ஏற்கனவே அனுபவப்பட்டவன்டா. இன்றைக்கி நீ இப்போ தான்டா என் வயசுக்கு வர, நான் அப்போ பண்ண தப்பை நீயும் பண்ணுறியடா, இது செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியும்டா அப்பா சொல்கிறார். அப்போ மகிழ்ச்சிக்காகத்தான் அப்படின்னு சில விஷயங்களை செஞ்சால் கூட கிடைக்கிற மகிழ்ச்சி நிரந்தரமாக இருப்பது இல்லை. எல்லாமே அந்தந்த நேரத்தில் அப்போ ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அது முடிஞ்சு போய் விடுகிறது. காரணம், நாம் பெறுகிற மகிழ்ச்சி எல்லாம் காலம், இடம், சூழல் இதற்கு உட்பட்டது. திரைப்படம் பார்க்குற மகிழ்ச்சின்றது ஒரு 2 மணி நேரம், அது கூட நமக்கு பிடிச்ச மாதிரி படம் இருந்தால் தான் ஜாலி, இல்லைன்னா மொக்கடா, வேஸ்ட்ரா அப்படின்னு இன்டர்வல்லையே மெசேஜ் போட ஆரம்பிச்சிடுறாங்க, இது சரியில்லை அப்படின்னுடுறாங்க. 2 மணி நேரம் தான் திரைப்படம் தருகிற மகிழ்ச்சி. சுவையான உணவு தொண்டையை தாண்டுற வரைக்கும் தான், முழுங்கியாச்சுன்னா சுவை போய்விடுகிறது. அணிந்து கொள்ளுகிற ஆடை அது போட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உடம்பு வேத்து கொட்டுற வரைக்கும் தான், அப்புறம் கழட்டி மறுபடியும் அதை துவைக்கணும். காதல், திருமணம் எல்லாம் அப்படித்தான். ஆனால் இதிலிருந்து எல்லாம் நிரந்தரமாக மகிழ்ச்சி பெறுவது எப்படின்னு தான் காலங்காலமாக மனிதர்கள், பெரியவர்கள், அனுபவஸ்தர்கள் கண்டுபிடித்து ஒரு பாடம் சொல்லுகிறார்கள். உனக்கு நிரந்தரமாக சந்தோஷம் இருக்கணுமா, உன்னை நல்லா கவனிச்சிக்க, எப்படி பர்மனண்ட் ஹாப்பினஸ் கிடைக்கும். ஒரு பையன் காலங்காத்தால், அம்மா இதிலிருந்து என் கையை வெளில எடுக்க வரலமா அப்படின்றான். அந்த அம்மா அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வந்து, என்னடா எதுக்குள்ளடா கையை விட்ட அப்படின்னு பார்த்தா, கண்ணாடி பாட்டில் ஒன்று, அது கீழே அப்படி வட்டமாக இருக்குமே, அந்த மாதிரி உரண்டையாக இருக்கிறது பாட்டில் ஒன்று, அதுக்குள்ளே இவன் கையை விட்டுருக்குறான். கையை விட்டு எடுக்கணும்னு பார்த்தா வாய் ரொம்ப குறுகலாக இருக்குது அந்த கண்ணாடி பாத்திரத்துக்கு, கண்ணாடி குடுவை வாய் ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால கையை அப்படி உள்ளுக்குள்ளே இப்படி மூடிக்கிட்டு இருக்கிறான்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற கையை மூடிக்கிட்டு வெளில எடுக்க வரல. கையோட அளவு மூடுகிற பொழுது பெரிதாக மாறி விடுகிறது, அது உள்ளுக்குள்ளே இடிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அம்மா பாவம், என்னங்க இந்த பையன் மாட்டிக்கிட்டாங்கன்னா, அவர் அப்போ தான் காய்கறி வாங்கிறதுக்கு கடைக்கு போயிருக்கிறார் காலங்காத்தால். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அம்மா சோப்பு போட்டு கழுவி அப்படி வழுக்கிக்கிட்டு வெளில வரத்துக்கு பார்க்குது. அப்புறம் சானிடைசர், அது குழன்னு இருக்கும்ல, அதை அப்படி கையில் கொஞ்சம் விட்டு அதை விட்டு எடுத்து வாங்குறது, ஒன்றுத்துலேயும் சரி வரல. அப்பா அங்கேருந்து வந்து பார்த்தாரு, புரிஞ்சுக்கிட்டார், இது நம்ம பிடிச்சி இழுத்தாலாம் முடியாது. ஏங்க அந்த கண்ணாடி பாட்டிலை வேணால் உடைக்கலாமாங்க அப்படின்னுச்சு. அவர் ஒன்றே, மூதேவி, அறிவு இருக்கா உனக்கு, கண்ணாடி பாட்டிலை உடைக்கிறான்னு போனால் அது உடஞ்சி புள்ள கையில் குத்தாதா? இப்போ மாட்டின பிரச்சனை போதாதுன்னு கையில் வேற கண்ணாடி குத்தணுமா? என்னாடி உன் அறிவு அப்படின்னு அந்த அம்மா வேற திட்டுறார். அவங்க உடனே, என்னையே திட்டுங்க, பிள்ளைய ஒன்றும் சொல்லாதீங்க, அது பண்ணி வச்சிருக்கிற வேலை, எனக்கு வந்ததும் சரியில்லை வாய்ச்சதும் சரியில்லைன்னு அந்த அம்மா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் பார்த்தாரு, அது என்ன பாட்டில் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி கடை கண்டிக்கெல்லாம் போயிட்டு வரப்போ சில்லறை தராங்க இல்லைங்களா, அந்த சில்லறையை அது உள்ளே போட்டு வைப்பார் அவர். அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஸ்கூலுக்கு போகிற வழியில் சாக்லேட் வாங்கணுன்றதுக்காக அந்த கையை உள்ளே விட்டு சில்லறையை அள்ளியிருக்கிறான். இப்போ அவன் கைக்குள்ளே சில்லறையாக இருக்குது. இப்போ அதை எடுக்கணும், விட்டா சில்லறையை எடுக்க முடியாது, சில்லறை கை மட்டும்தான் காலியாக வரும். என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியல, கையோ பெருசாக இருக்குது, பாட்டில் உடைக்கவும் கூடாதுன்ட்டாங்க, கையோ உள்ளே மாட்டிச்சு. அப்பா சொன்னார், கண்ணா நான் உனக்கு பட்ட சாக்லேட், அது ஒன்றே 100 ரூபா இருக்கும்,
அந்த பட்டையாக இருக்கிற சாக்லேட் வாங்கி தரேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நான் ஆமாம்ப்பா, ஆனால் கை தான் உள்ளே மாட்டிக்கிச்சேப்பா. நான் சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட அந்த சாக்லேட்டை கொடுத்தா நீ எப்படி வாங்குவியோ அதே மாதிரி உன் விரலை பண்ணு பார்ப்போம் அப்படின்னா. அவன் என்ன பண்ணான், இப்போ சாக்லேட் வாங்கினா அப்படி கை நீட்டணும் இல்லைங்களா, உள்ளே இருக்கிற அந்த விரலில் கையெல்லாம் அப்படி பிரித்தான். இப்போ சில்லறையெல்லாம் கீழே கொட்டிடுச்சு. கை நீளமான காரணத்தினால மடக்கி முஷ்டி மாதிரி வச்சுருந்தது போய் அதனுடைய வடிவம் அப்படி நீளமானதுனால அப்படி டக்குன்னு வெளில எடுக்க வந்துடுச்சு. எடுத்துட்டப்பா, ஆஹா சூப்பர்ப்பா, கையை எடுத்தான், சில்லறையெல்லாம் கொட்டிடுச்சு உள்ளுக்குள்ளே. அப்பா சொன்னார், டேய் நீ அந்த சில்லறையை அள்ளிக்கிட்டு போனது சாக்லேட் வாங்கிறதுக்கு, ஆனால் அதை விட விலை உயர்ந்த சாக்லேட் உனக்கு நான் வாங்கி தரேன், அந்த சில்லறையெல்லாம் விட்டுருப்பா அப்படின்னாரு. விட்ட கையோட உள்ளுக்குள்ளே மாட்டிக்கொண்ட சிக்கலில் இருந்து வெளியே வருவதற்கும் அது உதவிகரமாக இருந்தது. விஷயம் புரியுதுங்களா? சில்லறையில் இந்த புள்ளை கை மாட்டிக்கொண்டது மாதிரி தான் சில்லறைத்தனமான எண்ணங்களில், சில்லறைத்தனமான ஆசைகளில், சில்லறை மனிதர்களிடத்தில் நாமும் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம். இதை விட்டுவிட்டால் பெரிய மகிழ்ச்சி நமக்கு காத்திருக்கிறது. பட்ட சாக்லேட் மாதிரி மிகப்பெரிய அனுபவம், சந்தோஷம், ஆனந்தம் நமக்கு காத்திருக்கிறது. அப்படின்னு அதை பெற வேண்டும் என்றால் அதுக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மூடி இருக்கிற கையை பிரித்தது மாதிரி மூடி இருக்கிற மனதை விசாலமாக மாற்றிக்கொண்டோம் அப்படின்னா தானாகவே உள்ளே இருக்கிற சில்லறை குணங்கள், ஆசைகள், பழக்கங்கள், எண்ணங்கள் எல்லாம் உதிர்ந்துவிடும். நாம் எதில் சிக்கி கொண்டோமோ, எந்த வேதனையில், எந்த வலியில், எந்த துன்பத்தில் சிக்கி கொண்டோமோ அதிலிருந்து நாமும் விடுபட்டு விடலாம். அப்பா என்கின்ற பெரியவர்கள் நமக்கு தந்திருக்கிற அந்த அனுபவம் என்கிற பட்டை சாக்லேட் நமக்கு கிடைக்கும். ஆனந்தம் என்கிற பட்டை சாக்லேட் நமக்கு கிடைக்கும். அப்போ மனதுக்குள்ளே தான் மகிழ்ச்சிங்கிறது இருக்குது. வெளியில் இருக்கிற இந்த திரைப்படங்கள், இந்த புத்தகங்கள், இந்த பல்வேறு வகையான உணவுகள், ஆடை அணிகலன்கள் எதுவாக இருந்தாலும் இதிலேருந்து கிடைக்கிற மகிழ்ச்சின்றது தொண்டையை தாண்டுற சாக்லேட் வரைக்கும் தான், தொண்டையை தாண்டுற வரைக்கும் தான், விழுங்குற வரைக்கும் தான், அனுபவிக்கிற வரைக்கும் தான். ஏன் இதெல்லாம் வெளியிலிருந்து உள்ளே வருது. எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியும் வெளியிலிருந்து உள்ளே வருது. ஆனால் மனம் விரிவடைகிற பொழுது, மனம் விசாலமாக மாறுகிற பொழுது, அப்பொழுது மகிழ்ச்சி என்பது உள்ளே இருந்து வெளியே வருவது. வெளியே இருந்து உள்ளே செல்லுகிற இன்பம் தற்காலிகமானது. உள்ளே இருந்து வெளியே வருகிற மகிழ்ச்சி என்பது நிரந்தரமானது. இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுகிற பொழுது வாழ்க்கை ஆனந்தமாக மாறிவிடுகிறது. மைபுதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்துன்னு பெரிய புராணத்தில் சேக்கிழார் எழுதுவார். இந்த விளக்கு இருக்குது பாருங்கள், பஞ்சு திரி போட்டு எண்ணெயை விட்டு அதில் விளக்கு ஏற்றுவோம். அது உள்ளுக்குள்ளே சுடர் வரும், அந்த விளக்கில் சுடர் ஜோதி மாதிரி எரியும். ஆனால் உத்து பார்த்திங்கன்னா அந்த விளக்குக்குள்ளே கருப்பாக ஒன்று இருக்கும். அந்த கருந்திரி நெருப்பு பட்டு அந்த திரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே கருகும் இல்லைங்களா, அந்த சின்ன கருப்பு உள்ளுக்குள்ளே ஒளிந்திருக்கும். நீங்கள் ஜோதி பிரகாசமாக இருந்தாலும் கருப்பு உள்ளுக்குள்ளே மறைந்திருப்பது மாதிரி தான் பல பேருடைய மகிழ்ச்சி என்பது பிரகாசமாக இருந்தாலும் அவளுடைய மனம் கருத்து போய் இருக்கிற வரைக்கும் அது முழுமை பெறாது. அதனால தான் தத்தன் அப்படின்ற அந்த அந்த கத்திய புத்தகத்துக்குள்ளே மறைச்சி எடுத்துகிட்டு வந்து அவரை குத்தலாம்னு முடிவு பண்ணவனை பற்றி சேக்கிழார் அந்த உதாரணம் சொல்லுகிறார். மைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்துன்னு. மனதுக்குள் கருப்பு வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் தத்தம் ஆசைப்படி நடக்கலாம். ஆனால் மகிழ்ச்சியை தத்தம் செய்துவிட வேண்டியதுதான், துறந்து விட வேண்டியதுதான். எப்பொழுது பிறருக்கு நம்முடைய வாழ்க்கை சாக்லேட் மாதிரி இனிப்பு தர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கும் இனிக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.